இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைக்கு புனிதர்கள் பேதுரு, பவுல் பெருங்கோயில் நேர்ந்தளிப்பு. நற்செய்தி பகுதியில் மிகச்சிறப்பாக 14ஆம் அதிகாரம் 27 - 31 முடிய மார்க் நற்செய்தி. இதற்கு முன்பாக நம்முடைய பஞ்சாங்கத்தில் 22 கொடுக்கப்பட்டுள்ளது. அது திருவிருந்தை பற்றிய பகுதி. அதை நான் விட்டுவிடுகிறேன். புனித பேதுரு, பவுல் இவர்களுடைய பெருங்கோயில் நேர்ந்தளிப்பு நாளில் பேதுருவை பற்றி 27 - 31 வரை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு, இன்று இரவில் சேவல் 2 முறை கூவும் முன் 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உனக்கு சொல்லுகிறேன் என்று பேதுருவிடம் சொல்லுகிறார். பேதுரு, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டி இருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, பேதுரு ஒரு முந்திரி கோட்டை போல உடனடியாக தாண்டி வருகின்றவர், குதிப்பவர், மிக எளிமையானவர், யதார்த்தமானவர். நம்மிலே இருக்கிற மிக பெரிய பலவீனம் என்ன? ஆண்டவரிடம் நாம் உறுதி கொடுப்போம், பிரதிக்கினை எடுப்போம், இப்படி ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம் என்று. ஆனால் வாழ்வு என்று வரும்பொழுது நாம் அதை நாசுக்காக நழுவ சென்று விடுகிறோம். அதை போல பேதுரு கூட தூய ஆவியானவரை பெற்ற பிறகு அவருடைய வாழ்விலே பெரிய மாற்றம். வாழ்வானாலும் சாவானாலும் இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக சாகிறேன். அடுத்து பவுலடியார் சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்தால் இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக, இறந்தால் எனக்கு ஆதாயமே, அவரோடு இருப்பேன். அன்பானவர்களே, இந்த புனித பேதுரு மறுதலித்து விட்டார் என்பதை நாம் பெரிதாக எண்ணத்திலே வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பிற்கு பிறகு, உயிர்ப்பிற்கு பிறகு மிகச்சிறப்பாக அவர்தான் முதலில் கல்லறைக்குள் நுழைகிறார். இயேசுவினுடைய சடலத்தை காணவில்லை. அவரை மூடியிருந்த துணி அங்கே ஒரு புறமாய் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். மிகச்சிறப்பாக தூய ஆவியானவர் இறங்கி வந்த பின்பு அவருடைய வாழ்வை பாருங்கள். நம்மிலே தூய ஆவி இறங்கி வந்தார், அருட்சாதனங்கள் வழியாக இறங்கி வந்தார். ஆனால் அவரை செயல்பட நாம் விடுவதில்லை. அதனால் இன்றைக்கு மறுதலிக்கிறோம், 2 நாட்கள் கழித்து மறுதலிக்கிறோம், 1 வாரம் கழித்து மறுதலிக்கிறோம், பாவ சங்கீர்த்தனம் செய்துவிட்டு வெளியே வந்ததும் இயேசுவை மறுதலிக்கிறோம், எதிர் சாட்சியாக வாழ்கிறோம். இந்த பெருங்கோயில் புனித பேதுரு, பவுல் இவர்களுடைய பெருங்கோயில் விழாவை கொண்டாடுகின்ற இன்று நாம் மறுதலிக்காமல் வாழ்வோம். வாழ்ந்தால் இயேசுவுக்காக உயிரையே கொடுப்போம் என்று வெறும் உணர்ச்சி வசப்பட்டு அல்ல, நம்முடைய ஆதாரமாய் இயேசு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அனுபவித்து நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இயேசுவுக்காக வாழ வேண்டும், உண்மைக்காக இருக்க வேண்டும், அன்பு செய்தே சாக வேண்டும், நீதிக்காக நம் உயிரையும் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த உணர்வு நம்முடைய இதயத்திலே, நம்முடைய மனதிலே, நம்முடைய வார்த்தைகளிலே எப்பொழுதும் ஒலிக்க வேண்டும். அப்பொழுது செயல்பாடுகள் அப்படியே அமையும். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் வஜ்ர தூண்களாக எழுந்து நின்ற புனித பேதுரு, புனித பவுல் இவர்களை நினைவு கூறுகின்ற இவ்வேளையில் அவர்கள் பெயரால் கட்டப்பட்டுள்ள பெருங்கோயிலை கொண்டாட்டம் என்ற முறையில் நினைவு கூறுகின்ற இன்று அவர்களைப் போல எங்கள் வாழ்வும் ஆண்டவரே உமக்காக என்றும் கொண்டாடுகின்ற வாழ்வாக அமையட்டும். உமக்காக எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழுகின்ற வாழ்வாக இருக்கட்டும். இந்த மன்றாட்டுகளை உமது அன்பு மகன் எங்கள் நேச ஆண்டவர் இயேசுவின் தூய பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.